ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு, பாஸ்தா போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் வெந்த பாஸ்தாவை தண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு சைடாக வச்சிடலாம். ஒரு கடாயில் பால், அதில் ஒரு பாதி வெங்காயம், ஒரு பட்டை, லவங்கம் அது மூணுத்தையும் போட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறம் அது ஒரு சைடாக வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் பட்டர், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட நமக்கு தேவையான வெஜ்ஜீஸ், நான் வந்து ஆனியன், குடமிளகாய், அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஹாஃப் குக் பண்ணிக்கணும். இது கூட 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மைதாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலையும் ஊற்றிடலாம். பால் கொஞ்சம் கட்டியான வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் பட்டர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் திக்கானதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆரிகானோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு கலந்து விட்டுட்டு சீஸ் கொஞ்சம் தாராளமாக துருவி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஒயிட் சாஸ் பாஸ்தா இஸ் ரெடி. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.